ஜாலிகாட்ல இருந்து விக்னேஸ்வரன் பேசுகிறேன். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம், நான் ஜாலிகாட்ல இருந்து தீபக் பேசுகிறேன். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? புதுசா வந்து சேர்ந்தாலும் பசங்க பின்றானுங்களே. எஸ் சார். ஆமாங்க சார். சார் ஆமாங்க சார், நீங்கள் இன்னர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார், ஜாக்கி பிராண்டில் தான். ஆமாங்க சார். சரிங்க சார். இதில் என்ன டீட்டெயில் தேவைப்படுதுங்க சார் உங்களுக்கு? பொருள் எப்போ வரும்? சார், ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் சார். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. பொருள் எப்போ வரும்? சார், செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் லைன்லேயே வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் சார் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 15ஆம் தேதி ஆர்டர் போட்டிருக்கீங்க சார். உங்களோட ப்ராடக்ட் வந்து நியர்பை ஹப்புக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு 11 o'clock உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார். இந்த விளக்கெண்ணதான் உங்க ஆப்லயே தெரியுது. இதை சொல்றதுக்கு தான் நீ இருக்கிறியா? பொருள் எப்பப்பா கைக்கு வந்து சேரும்? சார், அதிகபட்சமாக 11 மணிக்குள்ளே எதிர்பார்க்கலாங்க சார். அப்ப கூட எதிர்பார்க்கலாம், அப்படித்தானே? நீங்க பொருள் எத்தனை வந்து குத்துற மாட்டீங்க. ஏன்பா தீபாவளி எதுமா எதுக்குப்பா இப்படி கை தெரிகிறீங்க? உங்களால ஒரு பொருளை நேரத்துக்கு நீங்க டெலிவரி பண்ண முடியலன்னா எதுக்குப்பா கடை என்ன தெரியுங்க? மூட்டு போயிட்டே இருங்க சார். உங்களோட சிரமம் புரியுது சார். இந்த சிரமம் புரியுதுன்னு ஒரு தடவை சொன்னு இந்த வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா வருது. ஏப்பா என் பொருள் வருமா இல்லையா? ஏப்பா எவ்வளவு சென்சிட்டிவான பொருள் எல்லாம் ஆர்டர் போடுறோம். அதெல்லாம் நேரத்துக்கு வந்தா தானே நாங்க போட முடியாதலா? என்னப்பா நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. தீபாவளி அதுவுமா நான் புது சட்டி போடணும்பா. எனக்கு தெரியாது நீங்க எப்ப டெலிவரி ஆகும்னு சொல்லுங்க. லூசு வாய வருதுடா நல்லா அசிங்கமா. டே நாய, நீ என்னடா புது சட்டியை தான் போட்டுன்னு சுத்தணும் தீபாவளி இன்னைக்கு? ஏன் எல்லாம் வந்து பார்க்க போறாங்களா நீ என்ன சட்டி போட்டுருக்கனே? பழைய சட்டி மாட்டின்னு போயேன்டா. ஐயோ கடவுளே, காலாங்கத்துல வந்து கழுத்து இருக்கிறானுங்களே இவனுங்க. டேய் மியூட் போட்டிருக்கல, போட்டுட்டு தாண்டா திட்டின்னு இருக்கிறேன்.